ஹாய் ஹலோ அண்ட் குட் மார்னிங் டு ஒன் அண்ட் ஆல். வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு முக்கியமான நாள் இல்லையா, இண்டிபெண்டன்ஸ் டே இல்லையா. ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே பத்தி நம்ம ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா, ஸ்டாட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூல இண்டிபெண்டன்ஸ் டேவை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதையும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இதுல எப்படிலாம் நம்ம கேள்வி கேட்கக்கூடும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அண்ட் முக்கியமான விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கு பார்க்க போறோங்க. அண்ட் இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் அகேன் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே ஒன் அண்ட் ஆல். ஓகேங்களா, வாங்க இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்குள்ள போகிறோம். இன்னைக்கு கிளாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எம்சிக்யூ டைப்ல தாங்க இருக்க போகுது. ஓகேங்களா, ஆப்ஷன்ஸோட கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறது பேட்டர்ல தான் உங்களுக்கு கொடுத்த கொஸ்டின்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ வாங்க போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேன்னு வரும்போதே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது என்னங்க? கொடி தான் ஞாபகம் வரும், இந்தியன் ஃபிளாக் தான் ஞாபகம் வரும். ஸோ அந்த ஃபிளாகை வச்சு இப்போ ரீசெண்டாக நம்ம கவர்மெண்ட் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹர் கர் திரியங்கா. ஓகேங்களா, ஹர் கர் திரியங்கா கேம்பெயின் launched under the aegis of Azad Ki Amrit Mahotsav in which year? ஓகேங்களா, which year ஹர் கார் திரியங்கா அப்படின்னு ஒரு கேம்பெயின் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த ஹர் கார் திரியங்கா கேம்பெயின் வந்து எந்த வருஷம் லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2022ல லான்ச் பண்ணியிருப்பாங்க. எந்த மினிஸ்ட்ரி கீழே இந்த கேம்பெயின் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வந்திருக்குங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வந்திருக்கும். இந்த ஹர் கார் திரியங்கா அப்படிங்கிற கேம்பெயின் என்னன்னா, நம்ம 75th இண்டிபெண்டன்ஸ் டேன்னு ஒன்று கொண்டாடிப்போங்க. 75th இண்டிபெண்டன்ஸ் டேன்னு ஒன்று கொண்டாடிப்போம் இல்லையா. அந்த இண்டிபெண்டன்ஸ் டேவை 75th இண்டிபெண்டன்ஸ் டேவை நம்ம வேல்யூவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கேம்பெயின் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த கேம்பெயின் படி நம்ம கொடி இந்தியன் ஃபிளாக் இருக்கு இல்லையா, அந்த இந்தியன் ஃபிளாகோட நம்ம ஒரு செல்ஃபி எடுத்து நம்ம கவர்மெண்டோட வெப்சைட்ல லான்ச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதோட டார்கெட்டாக இருந்துச்சு. அதான் இந்த கேம்பெயின். ஸோ ஹர் கார் திரியங்கா அப்படின்னு கூட கேம்பெயினுங்களா. இந்த கேம்பெயின் மூலயமா நம்ம பேக்ரவுண்ட்ல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபிளாக் கோடுன்னு ஒன்று இருக்குங்க. ஓகேங்களா, ஃபிளாக் கோடு அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபிளாக் கோட் ஆஃப் இந்தியா இன் 2002ல அதை அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இந்த ஃபிளாக் கோடில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம இந்தியன் நேஷனல் ஃபிளாக் வந்து சன்ரைஸ்லேருந்து சன்செட் வரைக்கும் தான் பறக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் இருந்துச்சுங்க. சூரியன் உதயத்திலிருந்து சூரியன் மறைய நேரம் வரைக்கும் தான் தேசிய கொடி பறக்கணும், அதுக்கு மேல பறக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு. அந்த ரூல்ஸை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இந்த ரூல்ஸை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அமெண்ட்மெண்ட் பண்ணி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நைட் நேரத்திலையும் இட் கேன் ஃப்ளை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நைட் நேரத்திலையும் பறக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னு சொல்லியிருக்கிறது தான் இந்த அமெண்ட்மெண்ட். ஓகேங்களா, ஃபிளாக் கோட் ஆஃப் 2002 அப்படின்னு சொல்லக்கூடிய கோடை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அது இம்பார்ட்டன்ட்ங்க, நோட் பண்ணிங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இப்போ which chief minister hoisted the national flag on Independence Day for the first time? எந்த சீஃப் மினிஸ்டர், எந்த முதலமைச்சர் முதல் முறையா இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு கொடி ஏத்தினார் அப்படின்னு சொல்லி தான் கேள்விங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னா கருணாநிதி. முன்னாள் முதல்வராக இருந்த டாக்டர் கருணாநிதி தான் இதுக்கான சரியான ஆன்சர். இது எந்த வருஷம் அவர் பண்ணியிருப்பார்னா 15th ஆகஸ்ட் 1947ல நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறமேட்டு 15th ஆகஸ்ட் 1974ல தான் இந்த சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, இந்த சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க. இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்குன்னு கேட்டிங்கன்னா, 47 இருக்கு இல்லையா, அதை அப்படியே திருப்பி போடுங்க 74. அதுலேருந்து தான் இந்த ஸ்டேட் அட்டானமி அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டேட் அட்டானமி அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்டார்ட் ஸ்டேட் அட்டானமி. அது என்ன சார் ஸ்டேட் அட்டானமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இது வரைக்கும் என்ன ட்ரெடிஷனை நம்ம ஃபாலோ பண்ணி இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுலேருந்து என்ன ட்ரெடிஷனில் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா, இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கும் சரி ரிபப்ளிக் டே அன்னைக்கும் சரி யார் கொடி ஏற்றலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஒன்று பிரைம் மினிஸ்டர் தான் கொடியேற்றலாம் அப்படின்னு இருந்துச்சு. அவங்களா அதான் ரூல்ஸாக இருந்துச்சு. அதில் ரிபப்ளிக் டே அன்னைக்கு முக்கியமாக யார் கொடியேற்றுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் தான் கொடியேற்றுனாங்க. இது சுதந்திரம் வாங்கினதுலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்துச்சுங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லையா, அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் பவர் தான் அதிகமாக இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பவர் இல்லை அப்படின்னு சொல்லி தான் இல்லைன்னு சொல்லி போராடி டாக்டர் கருணாநிதி வந்து
அதில் ஸ்டேட் அட்டானமிக்கு ஸ்டேட்டுக்கும் பவர் வேணும். அதனால இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நார்த் சென்ட்ரலில் வரும்போது பிஎம்மும் ஸ்டேட்டுன்னு வரும்போது சிஎம்மும் கொடியேற்றலாம். ரிபப்ளிக் டே அன்னைக்கு அதே மாதிரி சென்ட்ரலில் பிரசிடென்ட்டும் ஸ்டேட்டுன்னு வரும்போது கவர்னரும் கொடியேற்றலாம் அப்படின்னு சொல்லி இதை ரூல் வாங்கியிருப்பாங்க. இதுக்கப்புறமேட்டு தான் எல்லா ஸ்டேட்லேயுமே இண்டிபெண்டன்ஸ் டேலேருந்து சிஎம்க்கு வந்து கொடி ஏற்றிருப்பாங்க. ஓகேங்களா? நம்ம சீஃப் மினிஸ்டரோட கொடி வந்து இப்போ எங்கே ஏற்றிட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டில் தான் இது ஏற்றுவாங்க. தமிழ்நாட்டில் எப்பயுமே சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டில் தான் கொடி ஏற்றுவாங்க. இந்த சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் வரும்போது நம்ம ஹிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கொஞ்சம் பேக்ரவுண்ட் பாருங்கள். எந்த வருஷம் கட்டியிருப்பாங்க சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்? 1639 கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? 1639 இதை கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? एक पेट माँ की नाम a tree in the name of mother campaign started by which ministry? அதாவது தாயின் பேரில் ஒரு மரம் பிரச்சாரம் எந்த அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டிருக்குன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அது என்ன சார் ட்ரீ இன் த நேம் ஆஃப் மதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 15 லட்சம் 15 lakh ட்ரீஸ் வந்து நடணும் அப்படின்னு சொல்லி தான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த கேம்பெயின் தான் ஏக் பெட் மா கி நாம் அப்படின்னு சொல்லி a tree in the name of mother அப்படின்னு சொல்லக்கூடிய. ஓகேங்களா? இது எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டே அன்னைக்கு இதை அனௌன்ஸ் பண்ணியிருப்பார் நம்ம பிஎம். நம்ம பிரைம் மினிஸ்டர் இருக்க மோடிஜி இதை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாருங்க. இது எந்த வருஷத்துலேருந்து இது ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா நம்ம 78th இண்டிபெண்டன்ஸ் டே இன்னைக்கு கொண்டாடுறோம் இல்லையா, அதுதான் அன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது எப்போ அனௌன்ஸ் பண்ணான்னு கேட்டால் தான் வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. இது எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம ஆகஸ்ட் 15 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸுங்க, நோட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இந்தியா வந்து சுதந்திரம் வாங்குறது 1947 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு சுதந்திரம் வாங்கணும். ஸோ அதனால நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேன்னு ஒன்று கன்சிடர் பண்ணி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஆகஸ்ட் 15 அன்னைக்கு எத்தனை கண்ட்ரிஸ் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா மொத்தமாக 6 கண்ட்ரிஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? 6 கண்ட்ரிஸ் நம்ம கூட சேர்ந்து இண்டிபெண்டன்ஸ் டேவை ஆகஸ்ட் 15 செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது என்னென்ன கண்ட்ரிஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்தியா, சவுத் கொரியா, நார்த் கொரியா, பக்ரைன், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ, அப்புறம் லிஸ்டின். இந்த 6 கண்ட்ரி தாங்க இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு கொண்டாடுது, ஆகஸ்ட் 15 அன்னைக்கு கொண்டாடுது. ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின், இந்த வருஷத்துக்கான இண்டிபெண்டன்ஸ் டேவோட தீம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. கருப்பொருள் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. இந்த வருஷத்துக்கு 2024 நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுறோம் இல்லையா, இந்த வருஷத்தோட கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா விக்ஷித் பாரத் அப்படின்னு தான். ஓகேங்களா? விக்ஷித் பாரத் அப்படின்னு தான் இந்த வருஷத்தோட கருப்பொருள். இதே இது 77th இண்டிபெண்டன்ஸ் டேவோட கருப்பொருள் என்னன்னு கேட்டாங்கன்னா நேஷனல் ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஆப்ஷன் 1 இருக்கு இல்லையா, அதுதான் 2023 தீம். ஓகேங்களா? இந்த வருஷம் 2024 தீம்ங்க. ஓகேங்களா? 2024 தீம். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? நம்ம கொடி, இந்திய கொடி எங்கெங்க எப்பயுமே ஏற்றுவாங்க, எந்த கோர்ட்டில் எப்பயுமே ஏற்றுவாங்க? எப்பயுமே ரெட் ஃபோர்ட்டில் தான் இந்த கொடி ஏற்றுற ஃபங்க்ஷன் எப்பயுமே நடக்கும். ஓகேங்களா? அது எந்த வருஷம் கட்டப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 1638 கட்டப்பட்டிருக்குங்க. ஓகேங்களா? 1638 தான் முதல் முறையாக இந்த ரெட் ஃபோர்ட் கட்டுறதுக்கான பெர்மிஷன் வாங்கி எல்லாமே கட்டி முடிச்சிருப்பாங்க. இதுக்கு அப்போ முகல் சுல்தானா யார் இருந்தாங்க அப்படின்னு தான் கேள்விங்க. ஓகேங்களா? 1638 இந்த ரெட் ஃபோர்ட்டை கட்டினது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஷாஜகான் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஷாஜகான் தான் இந்த ரெட் ஃபோர்ட்டை வந்து கட்டியிருப்பாங்க. இப்போ இந்த ரெட் ஃபோர்ட்னு பார்த்துட்டோம், அதை பற்றி கொஞ்சம் பேக்ரவுண்ட் பார்க்கணும் இல்லையா? ஓகேங்களா? இந்த ஷாஜகான்ங்கிறது இவர் எந்த வருஷம் கட்டியிருப்பாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1638 கட்டியிருப்பாங்க.
இல்லை இதை இந்த வருஷம் இந்த ரெட் ஃபோர்ட்டை கட்டினதுக்கு அப்புறம் அது என்ன நேம் வச்சிருப்பாரு அப்படின்னா ஷாஜகானாபாத் அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. ஷாஜகானாபாத் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவர் தான் ரெட் ஃபோர்ட்டோட ஃபவுண்டேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இந்த ரெட் ஃபோர்ட்டுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா லால் குயிலா. லால் குயிலா. இது கட்டி முடிக்க எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னா 8 வருஷம் ஆயிருக்குங்க. 8 வருஷம் ஆயிருக்குங்க. இது என்னன்னு சொல்லி சுல்தான் ஷாஜகான் பேர் வச்சிருப்பாரு அப்படின்னா குயிலா இ முபாரக். குயிலா கி முபாரக். இது இப்படி இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா த பிளெஸ்டு ஃப்ளோட் அப்படின்னு அர்த்தம். பிளெஸ்டு ஃபோர்ட். ஷாஜகான் கட்டினதுலே 2 முக்கியமான பில்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஒன்று வந்து தாஜ்மஹால்ங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் மார்பிள்ஸில் அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பார். அதே மாதிரி ரெட் ஃபோர்ட் அப்படின்னு வரும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் ஸ்டோன்ஸில் வந்து இதை மேனுஃபேக்சர் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? குயிலா இ முபாரக் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டாங்கன்னா த பிளெஸ்டு ஃபோர்ட் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். வாட் இஸ் த நேஷனல் ஆந்தம் டியூரிங் த டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்? இந்தியா சுதந்திரம் வாங்கும்போது இந்தியாவில் எந்த பாடல் நேஷனல் ஆந்தம் அப்படின்னு சொல்லி அனுசரிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜனகணமன கேட்டாங்களா, வந்தே மாதரம் இருந்துச்சா, இந்தியா இஸ் மை கண்ட்ரின்னு சொல்லிச்சா, இந்த 3மே இல்லை அப்படின்னு சொன்னாங்களா? இந்தியா சுதந்திரம் வாங்கும்போது நம்மளுக்கு நேஷனல் ஆந்தம் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாதுங்க. ஓகேங்களா? நேஷனல் ஆந்தம் அப்படின்னு ஒன்று நம்ம இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கும்போது கிடையவே கிடையாது. ஓகேங்களா? அப்போ மற்ற 3 என்னதுன்னு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜனகணமனங்கிறது ரவீந்திரநாத் தாகூர் எழுதியிருப்பாருங்க. ரவீந்திரநாத் தாகூர் தான் இதை எழுதியிருப்பார். ஓகேங்களா? எந்த மொழியில எழுதியிருப்பாரு அப்படின்னா ஹிந்தியில இது அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. இது எப்போ அடாப்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 24th January 1950. இப்போ புரியுதுங்களா? 1947 நம்ம சுதந்திரம் வாங்கணும். நம்ம ஜனகணமனங்கிறது எப்போ எடுத்துக்கிட்டோம்? 24th January 1950. அப்போ சுதந்திரம் வாங்கும்போது நம்மளுக்குன்னு ஒரு தேசிய கீதம் இருந்துச்சான்னு கேட்டால் கிடையாது. புரிஞ்சுங்களா? அப்போ கேள்வி எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதை அட்டன் பண்ணுங்க. உங்களா அடுத்து வந்தே மாதரம் பாருங்க. ஓகேங்களா? வந்தே மாதரம் எப்போ எங்கேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா இதான் நேஷனல் சாங் சொல்லக்கூடியது. இது நேஷனல் ஆந்தம். இது நேஷனல் ஆந்தம். இது நேஷனல் சாங். இது யார் எழுதியிருப்பாரு அப்படின்னா பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. பங்கிம் சந்திர சாட்டர்ஜி இவர் தான் எழுதியிருப்பார். இவர் எந்த புத்தகத்திலிருந்து இது எடுத்திருப்பாங்க அப்படின்னா ஆனந்த் மத். இந்த புத்தகத்திலிருந்து தான் இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற ஒரு பாடலை எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? இதை எப்போ நேஷனல் சாங் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுவும் 24th January 1950 தான் அக்செப்ட் பண்ணிப்போம். ஓகேங்களா? அடுத்து இந்தியா இஸ் மை கண்ட்ரிங்கிறது என்னங்க? நம்ம ஸ்கூல்ல எல்லாமே எடுத்திருப்போம். இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது என்னது? நேஷனல் பிளெட்ஜ். நேஷனல் பிளெட்ஜ். ஓகேங்களா? இந்த நேஷனல் பிளெட்ஜை யார் எழுதியிருப்பாங்கன்னு கேட்டாங்கன்னா இது உங்களுக்கு 6th standard புக்கில் இருக்குதுங்க. ஸோ இது ஒரு ஃபேக்சுவல் கொஸ்டின். ஸோ நோட் பண்ணிக்கிங்க. இது யார் எழுதியிருப்பாங்கன்னா பிடிமரி வெங்கட சுப்பாராவ். சுப்பாராவ் தான் இதை எழுதியிருப்பாருங்க. இதைத்தான் நேஷனல் பிளெட்ஜ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இதுதான் நேஷனல் பிளெட்ஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? நேஷனல் பிளாக் வாஸ் அடாப்டட் ஆன் விச் டே? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாம் என்னதுங்க? நேஷனல் ஆந்தம் பார்த்தோம், நேஷனல் சாங் பார்த்தோம், நேஷனல் பிளெட்ஜ் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நேஷனல் பிளாக். அந்த நேஷனல் ஃபிளாகை நம்ம என்னைக்கு அடாப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி தான் கேள்வி. என்னைக்கு அடாப்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா July 22, 1947 நம்ம அடாப்ட் பண்ணியிருப்போம். சரிங்களா? அப்போது இந்தியா சுதந்திரம் வாங்கும்போது நேஷனல் ஃபிளாக் இருந்துச்சான்னு கேட்டால் இருந்துச்சு. சரிங்களா? நமக்குன்னு ஒரு நேஷனல் ஃபிளாக் இருந்துச்சு. சரிங்களா? அப்போ ஆப்ஷனில் இருக்க மற்ற இதெல்லாம் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா January 26, 1950 நம்ம என்னன்னு சொல்கிறோம்? அன்றைக்கி தான் என்னென்ன ஆகிருக்கும்? நம்ம
ரிப்பப்ளிக்லேருந்து மாறி இருப்போங்க. ஓகேங்களா, டொமினியன் ஸ்டேட்டஸ்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ரிப்பப்ளிக்னு மாறி இருப்போம். அன்னைக்கு தான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாங்கிறது அடாப்ட் பண்ணி ஃபோர்ஸுக்கு வந்திருக்குங்க. ஓகேங்களா, ஃபோர்ஸ்க்கு வந்திருக்குங்க. ஓகேங்களா, இந்த நவம்பர் 26, 1949 என்னங்க சொல்லுவோம், அதை நம்ம என்னன்னு சொல்லி அனுசரிக்கிறோம், நேஷனல் கான்ஸ்டிடியூஷன் டேன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. நேஷனல் கான்ஸ்டிடியூஷன் டே அம்பேத்கரோட சேர்ந்து டிராஃப்டிங் கமிட்டியில் எல்லாரும் எழுதியிருப்பாங்க இந்த நேஷனல் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது. அதை அன்னைக்கு தான் கம்ப்ளீட் பண்ணி அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அது எப்போ என்ஃபோர்ஸ் ஆச்சுன்னா இந்த ஜான்வரி 26, 1950 என்ஃபோர்ஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா, அப்புறம் ஆகஸ்ட் 15, 1947 நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்ச நாள். ஓகேயா, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா. A flag of India was hoisted for the first time in which place? முதல் முறையா இந்திய கொடி எங்கு ஏற்றப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்கலாம். எங்க ஏற்றப்பட்டிருக்கோம் அப்படின்னா ஆப்ஷன் 1 இருக்கு இல்லையா, பார்சி பாகன் ஸ்கொயர், கல்கட்டா. கல்கட்டாலாம் முத நம்ம இந்திய கொடி ஏற்றிருப்பாங்க. ஓகேங்களா, அந்த இந்திய கொடியை எப்போ ஏற்றிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் 7ஆம் தேதி தான் ஏற்றிருப்பாங்க. ஆகஸ்ட் 15ஆம் தேதி கிடையாதுங்க, ஆகஸ்ட் 7ஆம் தேதி தான் ஏற்றிருப்பாங்க. ஓகேங்களா, ஆகஸ்ட் 7, 1906. இப்போ 1906ன்னு வரும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும், சுதேசி மூவ்மெண்ட் நடந்துச்சு. 1906ல் சுதேசி மூவ்மெண்ட்லாம் நடந்திருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஸோ ஆகஸ்ட் 7 அன்னைக்கு 1906ல் முதல் முறையா இந்திய கொடியை ஏற்றிருப்பாங்க. எங்க ஏற்றிருப்பாங்கன்னா பார்சி பாகன் ஸ்கொயர் அப்படிங்கிறதுக்குள்ளே கல்கத்தால இருந்து ஒரு இடத்துல தான் ஏற்றிருப்பாங்க. அப்போ 1906ன்னு உங்களுக்கு வரும்போது எந்த விஷயம் ஞாபகம் வரணும், சுதேசி மூவ்மெண்ட் ஞாபகம் வரும். ஓகேங்களா, அப்போ மீதி ஆப்ஷன்ல இருக்கிறது என்ன பிளேஸ் அப்படின்னு பார்த்துலாமா. டவுன் ஹால் அட் கல்கட்டா இருக்கு இல்லையா, டவுன் ஹால் அட் கல்கட்டா, அங்கதான் சுதேசி மூவ்மெண்ட்டை லான்ச் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, டவுன் ஹாலுங்கிறதுல என்ன லான்ச் பண்ணியிருப்பாங்க, சுதேசி மூவ்மெண்ட். நம்ம ஹிஸ்டரியில் ஐஎன்எம்ல படிச்சிருப்போம், சுதேசி மூவ்மெண்ட்டும் பாய்காட் மூவ்மெண்ட் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா. அதுக்கான ஐஎன்சியோட செக்ஷன் கல்கட்டாவில் நடந்திருக்கும். அதை இந்த டவுன் ஹால் அட் கல்கட்டால தான் அதை அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்த ஆப்ஷன்ல இருப்பாங்க விக்டோரியா பப்ளிக் ஹால். விக்டோரியா பப்ளிக் ஹாலில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நம்ம மெட்ராஸ்ல இருக்குல்ல விக்டோரியா பப்ளிக் ஹால், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு இருக்குங்க. சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். ஓகேங்களா, 1916ல் ஃபர்ஸ்ட் அங்கே வச்சு தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் அங்கே வச்சு தான் அமைச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இது என்ன கன்ஃபியூஷன் வரணும்னா, டவுன் ஹாலா விக்டோரியாலா அப்படிங்கிறது எந்த இடத்துல எந்த ஊரில் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த ஆப்ஷனை தனியாகவே எடுத்து போட்டிருக்கேன். ஓகேங்களா, டவுன் ஹால் அப்படின்னு கேட்டாங்கன்னா கல்கட்டாவில் சுதேசி மூவ்மெண்ட், விக்டோரியா பப்ளிக் ஹால்னு கேட்டாங்கன்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் 1916ல். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியில் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்காக நம்ம ஒரு கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பேட்ச் ஸ்டார்ட் ஆகிருக்க போகுது. அதில் நம்ம கிளாஸில் நம்ம பேட்சஸில் எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ப்ரொசீஜர்ஸும் அண்ட் நம்ம பேட்சில் என்னென்ன நம்ம சர்வீஸ் கொடுக்குறோம், எப்படி நம்ம கிளாஸஸ் இருக்க போகுது, பைலிங்குவலாக இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஒரு ஃப்ரீ டெமோ நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, அது இன்னைக்கு நாளைக்கு இருக்குங்க. அந்த ஃப்ரீ டெமோவில் பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம இந்த கிளாஸஸ் பற்றி நீங்கள் ஃபர்தர் கோர்சஸ் தெரிஞ்சுக்கலாம். இந்த அகாடமி நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த கோர்சஸ் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம என்னென்ன கோர்ஸஸ் நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியில் கொடுக்குறோம் அப்படின்னா, டிஎன்பிசிக்காக கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் டிகிரி லெவல் எக்ஸாமினேஷனுக்கும் டிப்ளமோ லெவல் எக்ஸாமினேஷனுக்கும் நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாமல் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டில் ஜெய்க்கான நோட்டிஃபிகேஷன் இல்லையா, அதில் ட்ரிபிள் இசி மெக் சிவில் எல்லாத்துக்குமே நம்ம கோர்சஸ் கொடுக்கும். அண்ட் குரூப் 2 அண்ட் குரூப் 2A நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் டிஎன்எஸ்யூஆர்பியில் எஸ்ஏ அண்ட் பிசி நம்ம கிளாஸஸ் கொடுக்கும். இப்போ இண்டிபெண்டன்ஸ் டேக்காக ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஸ்பெஷல் ஆஃபர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அண்ட் அடுத்த கொஸ்டின், இந்தியன் ருபீஸ் 1947 அப்போ இந்தியன் ருபீஸ் எவ்வளோ டாலருக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா $1 ஈக்குவலாக இருந்திருக்குங்க. ஓகேங்களா, இந்த நேஷனல் ஃபிளாக் நம்ம ஃபர்ஸ்ட் நேஷனல் ஃபிளாகை 1904ல் யார் டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா சிஸ்டர் நிவேதிதா தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, சிஸ்டர் நிவேதிதா தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இவங்க யார் அப்படின்னா இவங்க ஒரு ஐரிஷ் உமனுங்க. இவங்க தான் பாரதியாரோட குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள். ஓகேங்களா, பாரதியாரோட குரு அப்படின்னு யாருன்னு கேட்டாங்கன்னா இந்த சிஸ்டர்
நிவேதிதா தான். ஓகேங்களா. ஆனி பெசன்ட் யார் அப்படின்னா அவங்களும் ஒரு ஐரிஷ் உமன் தான். அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஓகேங்களா. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கு ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட்டாக இருந்தவங்க தான் ஆனி பெசன்ட். மூணாவது ஆப்ஷனில் இருக்கிறவங்க யாருன்னா சரோஜினி நாயுடுங்களா. இவங்க ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் பிரசிடென்ட்ங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி. ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சிங்க. அடுத்து நாலாவது ஆப்ஷன்ல யார் இருக்காங்க? லட்சுமி சுவாமிநாதன் இருக்காங்களா. இவங்க யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ்ல இந்தியன் ஆர்மி அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணும்போது சுபாஷ் சந்திர போஸ் இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நேஷனல் ஆர்மி அதை ஸ்டார்ட் பண்ணும்போது அதில் பெண்கள் படைப்பிரிவில் கேப்டனாக இருந்தவங்க தான் இந்த லக்ஷ்மி. இந்த லக்ஷ்மி. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், ஃபர்ஸ்ட் ட்ரை கலர் ஃபிளாக் வாஸ் அப்பியர்டு வித் ஸ்லோகன். முதல் முறையாக ட்ரை கலர் ஃபிளாக் மூவன கொடி அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த மூவன கொடியில் என்ன ஸ்லோகன் இருந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா அதில் என்ன ஸ்லோகன் இருந்திருக்கும் அப்படின்னா வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லி ஸ்லோகன் தான் இருந்திருக்குங்க. வந்தே மாதரம் ஸ்லோகன் தான் இருந்திருக்கும். இந்த மீதி ஆப்ஷனில் இருக்க இன்குலாப் ஜிந்தாபாத்ங்கிறது யார் சொல்லியிருப்பாருன்னா பகத்சிங் சொல்லியிருப்பாருங்க. பகத்சிங்கோட ஃபேமஸான ஸ்லோகன் தான் இந்த இன்குலாப் ஜிந்தாபாத். ஜெய் இந்த் அப்படிங்கிறது யாரோட ஸ்லோகன் கேட்டாங்கன்னா சுபாஷ் சந்திர போஸோட ஸ்லோகனுங்க. ஆசாத் இந்த் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் ஆர்மி வச்சிருப்பாரு, அந்த ஆர்மியோட அவர் கொடுத்த அவர் பேர் தான் இந்த ஆசாத் இந்த். ஆசாத் இந்த். இதுவும் சுபாஷ் சந்திர போஸ் தான் சொல்லியிருப்பாருங்க. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நியூ ஃபிளாக் அடாப்டட் பை ஆனி பெசன்ட் அண்ட் திலக் டியூரிங் த ஹோம் ரூல் மூவ்மெண்ட். ஹோம் ரூல் மூவ்மெண்ட் நடந்திருக்கும் போது அப்போ ஒரு ஃபிளாக் வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபிளாக்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கான கரெக்ட் ஆன்சர்னா ஃபிளாக் வித் யூனியன் ஜாக். நம்ம ஃபிளாகை, நம்ம நேஷனல் ஃபிளாகை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ட்ரை கலர் ஃபிளாக் அப்படிம்பாங்க. அதே மாதிரி ஆங்கிலேயரோட கொடியை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா யூனியன் ஜாக் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனியன் ஜாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபிளாகை தான் நம்ம அடாப்ட் பண்ணிப்போம். அதில் கொஞ்சம் மாற்றத்தோட நம்ம அடாப்ட் பண்ணிப்போம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 1857 கிரவுன் மூவ்மெண்ட்லேருந்து கம்பெனி மூவ்மெண்ட்லேருந்து அப்படியே கிரவுனோட பவர்க்குள்ளே வந்திருக்கும். 1904 நிவேதிதான்னு சொன்னோம் இல்லையா, அவங்களோட ஃபிளாக் லான்ச் பண்ணது தான் இந்த இது. 1907 இந்த ஃபிளாக் அடாப்ட் பண்ணியிருந்தோம். 1908 இந்த ஃபிளாக் அடாப்ட் பண்ணியிருந்தோம். இதில் இருக்கிற இந்த ஸ்லோகன் இதெல்லாம் என்னன்னா வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லி ஸ்லோகன் தாங்க. 1917 ஆனி பெசன்ட் ஒரு அடாப்ட் பண்ணான்னு பார்த்தோம் இல்லையா, அதுதான் இந்த ஃபிளாக்ங்க. இது ஆனி பெசன்ட் அடாப்ட் பண்ணிட்டது. ஆனி பெசன்ட் அடாப்ட் பண்ணிட்டது. இந்த 3 ஃபிளாகும் யார் டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வெங்கையா நாயுடு. அவர் பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா இவரு ஒரு தெலுங்குக்காரருங்க. அவர் தான் இந்த 3 ஃபிளாகையும் டிசைன் பண்ணியிருப்பாரு. அதுல காந்தியோட விருப்பப்படி தான் இந்த ஃபிளாகும் டிசைன் பண்ணியிருப்பார். அந்த இதில் இவர் டிசைட் பண்ணதுல இந்த ஃபிளாகை தான் நம்ம ஜூலை 22 அடாப்ட் பண்ணியிருப்போம். இந்த ஃபிளாகை தான் நம்ம அடாப்ட் பண்ணியிருப்போம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் நம்ம இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்காக நம்ம ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியில் இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்காக கோர்சஸ் இப்போ ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கோர்ஸோட டெமோ கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது இன்னைக்கும் நாளைக்கும் அவைலபிளாக இருக்குங்க. இந்த கீழே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்களாவோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணிங்களா, எங்கள் ஃபேக்கல்ட்டி உங்களுக்கு வந்து ரீச் பண்ணுவாங்க. அண்ட் நம்ம கோர்சஸ் என்னென்ன ப்ரொவைட் பண்ணணும்னா டிகிரி லெவல் அண்ட் டிப்ளமோ லெவலுக்கான கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கோர்சஸ் கொடுக்கணும். அண்ட் ஆர்ஆர்பி ஜேஇக்கான கோர்சஸும் கொடுக்கணும். குரூப் 2 2A நம்ம டெஸ்ட் பேட்ச் ப்ரொவைட் பண்ணோம். அண்ட் எஸ்ஐ அண்ட் பிசிக்காக நம்ம அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் அகெயின் எல்லாத்துக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டேங்க. தேங்க்யூ.